الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد என் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹுடைய மாபெரும் அருளால் ரமலானுடைய ஆரம்பத்திலிருந்து ஆரம்ப அந்த 10 ரமலான் வரைக்கும் நாங்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயுற்றவருக்காகவும் அதே நேரத்தில் நாங்கள் நோய்வாய்ப்படுகின்ற பொழுதும் ஓதக்கூடிய 10 பிரார்த்தனைகளை காட்டி தந்திருக்கின்றார்கள். அந்த பிரார்த்தனைகளை நாங்கள் எழுத்து வடிவிலே உங்களுக்கு தந்திருந்தோம். இரண்டாவது, இந்த ரமலானுடைய நடுப்பத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டித்தந்த முக்கியமான சந்தர்ப்பங்களிலே காட்டித்தந்த அழகிய திக்ர்கள் என்ற பிரார்த்தனைகளை நாங்கள் பார்த்து வந்தோம். அந்த பிரார்த்தனைகள் உங்களுடைய கைகளில் இருக்கிறது. அதிலே இன்றைய தினம் நாங்கள் பார்க்க வேண்டிய பிரார்த்தனை அந்த தாளிலே உள்ள இறுதியாக இருக்கின்ற அந்த பிரார்த்தனை, அதை பார்த்து கொள்ளுங்க. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரியிலே 6311வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதா அதைத மல்ஜஅக ஃபதவல்லா வுதுஅக லிஸ்ஸலா. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் உங்களுடைய படுக்கைக்காக தூங்குகின்ற பொழுதோ வருகின்ற பொழுதோ தொழுகைக்காக வுலு செய்வது போன்று வுலு செய்துவிட்டு வாருங்கள். பிறகு இல்தஜி அலா ஷிக்ககில் ஐமன், பிறகு நீங்கள் வலது பக்கம் சாய்ந்து கொண்டோ அல்லது வலது பக்கம் நீங்கள் படுத்துக்கொண்டு நான் கற்றுத்தரக்கூடிய பின்வரக்கூடிய இந்த பிரார்த்தனைகளை ஓதிக்கொள்ளுங்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரியிலே 6311வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹும்ம அஸ்லம்து வஜ்ஹி இலைக். பொதுவாக நாங்கள் மனனம் செய்திருக்கக்கூடிய பிரார்த்தனை அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக் என்று மனனம் செய்திருப்போம். அந்த பிரார்த்தனை புகாரியிலே 6313வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் நாங்கள் பார்க்கக்கூடிய பிரார்த்தனை புகாரியிலே 6311வது செய்தியாக இருக்கின்ற இந்த பிரார்த்தனை அல்லாஹும்ம அஸ்லம்து வஜ்ஹி இலைக் வஃபவ்வல்து அம்ரி இலைக் வஅல்ஜஹ்து ظஹ்ரி இலைக் ரக்பதன் வரஹ்பதன் இலைக் லா மல்ஜஅ வலா மன்ஜஅ மின்க இல்லா இலைக் ஆமன்து பிகிதாபிகல்லதி அன்ஸல்த வபிநபிய்யிகல்லதி அர்ஸல்த என்ற இந்த பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் படுக்கைக்காக வருகின்ற பொழுது அழகிய முறையிலே தொழுகைக்காக வுலு செய்வது போன்று வுலு செய்துவிட்டு வந்து வலது பக்கமாக சாய்ந்து கொண்டு இந்த பிரார்த்தனையை ஓதிக்கொள்ளுங்கள். இந்த பிரார்த்தனையுடைய கருத்தை பார்த்தால், இறைவா, உனக்கு நான் கீழ்ப்படிந்தேன், இன்னும் என்னுடைய காரியம் அனைத்தையும் உன்னிடத்திலே நான் ஒப்படைத்தும் விட்டேன், என் விவகாரங்கள் அனைத்திலும் உன்னை நான் சார்ந்திருக்கின்றேன், உன் மீதுள்ள ஆர்வத்திலும் அச்சத்திலும் தான் இதை நான் செய்கின்றேன், உன்னிடமிருந்து தப்பிக்கவும் ஒதுங்கிவிடவும் வேறு யாருமே எனக்கு கிடையாது, நீ அருளிய உன்னுடைய வேதத்தையும் நீ அனுப்பி வைத்த உன்னுடைய நபியையும் நான் பரிபூரணமாக நம்பினேன் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரார்த்தனையை கேட்டுவிட்டு ஃபைன் மித்த அல் ஃபித்ரா, இந்த துவாவை ஒருவர் அழகிய முறையிலே ஓதிவிட்டு அவர் மரணித்து விட்டால் இயற்கை இஸ்லாத்திலே எடுக்கப்படுகிறார் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதாவது இயற்கையிலே ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது எந்த ஒரு பாவமும் அறியாத ஒரு பிள்ளையாகத்தான் இந்த உலகத்திலே அது பிறக்கிறது. அந்த பிள்ளையை ஒரு நெருப்பு வணங்கியாகவும் ஒரு யூதனாகவும் ஒரு கிறிஸ்தவனாகவும் அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் தான் மாற்றுகிறார்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே பாவிக்கின்ற அந்த வார்த்தை என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே பிறக்கின்ற குழந்தைகள் எல்லாமே
ஒவ்வொரு குழந்தைகளும் இயற்கை இஸ்லாமிய தூய்மையான இந்த மார்க்கத்திலே பிறக்கின்றது. ஒரு பாவம் அறியாத அந்த இயற்கையாகத்தான் பிறக்கின்றது. அதைத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த துஆவை ஒருவர் அழகிய முறையிலே வுலூ செய்துவிட்டு ஓதி பிறகு மரணித்து விட்டால் அவர் எழுப்பப்படுகின்ற அந்த நேரத்திலே ஒரு எந்தவித பாவமும் அறியாத ஒரு பிள்ளையாக எழுப்பப்படுவார் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பிறகு வஜஅல்ஹுன்ன ஆகிர மா தகூல், இந்த துஆவை உங்களுடைய படுக்கையின் உங்களுடைய அந்த தூக்கத்தின் இறுதி துஆவாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனையும் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள். அதாவது இந்த துஆவை நாங்கள் ஓதிய பிறகு எங்களுடைய சொந்த பந்த வேலைகளை நாங்கள் எங்களுடைய வேலைகளை வைத்துக் கொள்ளாமல் எல்லா வேலைகளும் நாங்கள் முடித்துவிட்டு இறுதியாக இந்த துஆவை நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ ரசூலுல்லாஹ் முதலாவது சொல்கின்ற விடயம் என்ன தெரியுமா? நீங்கள் அழகிய முறையிலே வுலூ செய்து கொண்டு விட்டு வந்து பிறகு வலது பக்கம் சாய்ந்து இஹ்லாஸான எண்ணத்தோடு அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்தவர்களாக சாய்ந்து கொண்டோ இந்த துஆவை நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும். இந்த துஆவை ஓதி அன்றைய அந்த இரவிலே நாங்கள் மரணித்து விட்டால் அல்லாஹு தஆலா நாங்கள் மரணித்து எழுப்புகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே எந்தவித பாவம் அறியாத அந்த பிள்ளையாக அல்லாஹு தஆலா எங்களை ஆக்கிக் கொள்வான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியிலே 6311வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த துஆவை இன்னொரு தரம் பார்த்துக்கொள்ளுங்க. அந்த தாள்ல اللهم أسلمت وجهي إليك وفوضت أمري إليك وألجهت ظهري إليك رغبة ورهبة إليك لا ملجأ ولا منجأ منك إلا إليك آمنت بكتابك الذي أنزلت وبنبيك الذي أرسلت. எனவேதான் என் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எந்தெந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் இந்த வகுப்பிலே கற்கின்றோமோ அந்த விடயங்களை நாங்கள் மாத்திரம் மரணம் செய்து கொள்ளாமல் எங்களுடைய வீட்டிலே இருக்கின்ற பிள்ளைகளுக்கும் அதே நேரத்தில் எங்களுடைய வீட்டிலே இருக்கின்ற மனைவி மக்களுக்கும் குடும்பங்களுக்கும் இந்த செய்திகளை இந்த துஆக்களை நாங்கள் எத்தி வைத்து எங்களுடைய அமல்களையும் எங்களுடைய தொழுகைகளையும் நாங்கள் உயிரோட்டம் உள்ளதாக ஆக்குவதற்கு அல்லாஹு தஆலா எங்கள் அனைவருக்கும் அருள் செய்ய வேண்டும். வ ஆகிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.